ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே இன்னைக்கு மேக்ஸ் விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th ஆஃப்ல எக்ஸாமுக்கான ரிவிஷன் ஒன்று. இன்னைக்கு நான் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி பற்றி பார்த்தோம். அதில் எக்ஸசைஸ் 8.3ல உள்ள சம்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் என்ன கிளாஸில் பார்த்தோங்கிற உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப் லைக்லி அவுட்கம்ஸ். ஓகேவா? நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அவுட்கம்ஸ் வருவதற்கான சான்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் என்னது ப்ராபபிலிட்டிஸ். இந்த ப்ராபபிலிட்டி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், வாட் இஸ் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது அவுட்கம்ஸ் ஆர் நோன் பட் எக்ஸாக்ட் அவுட்கம் இஸ் நாட் நோன். அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாசிபிள்ஸ் என்னென்ன அவுட்புட்ஸ் மொத்தமாக வருதோ பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் கால்ட் அஸ் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? சாம்பிள் ஸ்பேஸில் உள்ள ஈச் அவுட்கம் இஸ் கால்ட் அஸ் சாம்பிள் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே ஷார்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் ஒன் வேர்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈச் அவுட்கம் இஸ் கால்ட் அஸ் அ சாம்பிள் பாயிண்ட். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது காயினாக இருந்துச்சு அப்படின்னா 2n அப்படிமோ, இல்லை 2/1னா நான் ஒரு காயினுக்கு நான் போட்டிருக்கேன். மேலே வந்து 2ங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேஸு, மேலே உள்ள அந்த n இல்லைனா 1ங்கிறது எதாவது டினோட் பண்ணுறது அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் டைக்கான ஃபார்முலா என்ன பண்ணலாம், டை கொடுத்துட்டு டையை ரோல் பண்ண சொல்ல அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் கேட்குறாங்க அப்படின்னா 6/1. ஒன்றுனா நான் ஒரு டை எடுத்திருக்கேன்னு அர்த்தம். 6ங்கிற நம்பர் ஆஃப் ஃபேஸு, 1ங்கிற நம்பர் ஆஃப் டையை குறிக்குது. ஓகேவா? சாம்பிள் ஸ்பேஸில் நம்ம என்ன டெரைவ் பண்ணுவோம் அப்படின்னா ஈவெண்ட் டெரைவ் பண்ணுவோம். ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அவுட்கம், அதாவது ஃபேவரபிள் அவுட்கம், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அவுட்கமாக தான் இது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவெண்ட்டில் 2 எக்ஸிஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஒன்று இதை சர்டன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டன் ஈவெண்ட்னா அதிகபட்சமாக அப்படின்னு அர்த்தம், இம்பாசிபிள்னா குறைந்தது. இதில் என்ன பண்ணலாம்னா லிமிட் சொல்லலாம். லிமிட் அப்படிங்கிறது ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஈவெண்ட்டோட லிமிட் அதிகபட்சமாக 0வோட பெருசாக இருக்கலாம், சமமாக இருக்கலாம், பட் 1வோட சிறுசாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்போ எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு காயினை டாஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் 2 ஹெட் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராபிலிட்டி ஆஃப் v=0 இருக்கும். ஓகேவா? அதே இது ஒரு காயின் டாஸ் பண்ணி விட்டுட்டு ஹெட் ஆர் டெயில் எது விழுந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் p(v=1) இருக்கும். இதான் சர்டன் ஈவெண்ட், இது இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகேவா? இது போக இன்னும் 2 ஈவெண்ட் இருக்குது. அதில் ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், இன்னொன்று மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஈவெண்ட்டும் அதனுடைய க்ளோஷர் இல்லை அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டை யூனியன் பண்ணிங்கன்னா எஸ் கிடச்சிரும் அப்படின்னு அர்த்தம். அதாவது லைக்ஸ், இது அன்லைக் அப்படின்னு அர்த்தம். இதே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு நீங்கள் லைக் பண்ண ஈவெண்ட்டும் இன்னொன்று அன்லைக் ஈவெண்ட்டையும் நீங்கள் ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0 வரணும், இல்லைனா எம்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ரெண்டுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா லைக் ஈவெண்ட் அண்ட் அன்லைக் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு சர்டன் ஈவெண்ட் அமையும். இது ஈவெண்ட் இது எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம்னா p(e + b(e) காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னொன்று இந்த லைக்லி ஈவெண்ட்டில் அண்ட் அன்லைக்லி ஈவெண்ட் இது நமக்கு நடக்கிறதுக்கு 50% அவுட்கம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயின் டாஸ் பண்ணி விட்டு நீங்கள் ஹெட் செலக்ட் பண்ணீங்க, 50% நமக்கு பாசிபிள், 50% டெய்ல் விடுறதுக்கான பாசிபிள். இப்படி ஃபர்ஸ்ட் 50% அவுட்கம்ஸை வச்சு ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆச்சு, இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஈக்குவலி லைக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒன்லி ஒன் அவுட்கம்ஸ், ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஈவெண்ட்ஸோடைய ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 1 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒன் வேர்ட். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அதில் ஆர் அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஆர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா யூனியன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு மீனிங் யூனியன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதே இது ஆண்டுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதே இது அட்மோஸ்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஹெட், அதிகபட்சமாக ஒரு ஹெட் தான் இருக்கணும். அதுக்கு கீழே உள்ள ஹெட்டே இல்லாமல் வரக்கூடிய நம்ம என்ன பண்ணலாம், ஈவெண்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது அட்லீஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா குறைந்தது ஒரு ஹெட் இருக்கணும். அப்படின்னா ஹெட்டுக்கு மேலே 2 ஹெட் 3 ஹெட் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஈவெண்ட் அப்படியே நம்ம உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நெய்தர் நார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வேர்ட்ஸ் உள்ள ப்ராபபிலிட்டி உள்ள சம்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான மீனிங் இது. எக்ஸாக்ட்லி 1 அப்படின்னா ஒன்லி 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நாட் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இல்லை நாட் ஈவெண்ட்டுக்கு போல நாட் ஏன்னு கொடுப்பாங்க, ஏஸ் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நெய்தர் ஆர் நாட் அப்படின்னா ஆர்னு அர்த்தம். ஆர்னா நமக்கு தெரியும் மீனிங் வந்து யூனியன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சம்ஸை நம்ம என்ன பண்ணுறோமா சில கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்கோம். சம்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா கேம் சம் அப்படின்னு இருக்குது, பேக் சம்மு, டைஸு, பாக்ஸு, இது போக காயின் சம்ஸ், இது போக ஷாப் அண்ட் லீப்பியர் சம்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கேம் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேம் சம் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஸ்பின்னிங் த ஏரோன்னு ஒரு கேம் சம் இருக்குது. அது எக்ஸாம்பிள் 8.24. எக்ஸைஸ் 8.34ல் 7th வந்து இந்த ஸ்டோன் த்ரோயிங் சம் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு கேம் சம் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸைஸ் அதே 8.3ல் உள்ள 13 சம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா கேம் சம். ஓகே, இது போக பேக் சம் இருக்குது. பேக் அப்னா ஒரு பேக்கில் பால்ஸை போட்டு அதை என்ன பண்ணுறது ரேண்டமாக எடுக்கிறது. அப்படிப்பட்ட சம் எக்ஸாம்பிள் 8.18, எக்ஸாம்பிள் 8.23, இன்னொன்று எக்ஸைஸ் 8.3ல் 269. இந்த சம்லாம் என்ன பேக் சம் அப்படின்னு நம்ம இப்போ நாங்களாம் அஸ்மல் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் பாக்ஸ் சம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸுக்குள்ள நல்ல பல்ப் இருக்கும், டேமேஜ் பல்ப் இருக்கும் அப்படின்னு ஒரு சம் இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா
எக்ஸஸ் 8.3ல 5th and 10th சம். இது போக டைஸை மையமாக வச்சு வரக்கூடிய சம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.17, எக்ஸாம்பிள் 8.19, எக்ஸாம்பிள் 8.22, இது போக எக்ஸஸில் உள்ள 7th சம். ஓகேவா? காயின் சம்மு என்னலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.20, எக்ஸைஸ் 8.3ல 1, 4, 18ல சம்ஸ் இருக்குது. இது போக ஒரே ஒரு ஷார்ப் சம் இருக்குது, ஒரே ஒரு லீப் இயர் சம்மந்தப்பட்ட சம் ஒன்று இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸாம்பிள் நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க. அதில் என்ன சம் எடுத்தோம் அப்படின்னா 4th சம், 11th சம் அண்ட் 12th சம் எக்ஸைஸ் 8.3. ஓகேவா? ஃபைனல் நாங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 4th சம்மில் எக்ஸைஸ் 8.3ல 4th சம்மில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 நேரம் டாஸ் பண்ணோம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆஃப் டெய்லு 3/8 வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் ஒன் வேர்டாக எடுத்துக்கிட்டாச்சு இந்த சம்முக்கான ஆன்சர். இப்படி பார்த்துட்டோம்னா இந்த சம்மை நாங்கள் எங்கே பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் தெரியும் 3/8. ஓகே, கன்சிடர்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் இங்கேனா டெய்ல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டெய்ல் 3 காயினை டாஸ் பண்ணச்சுல 3 வரும். 8 அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா 2 to the power of 3 அப்படின்னா 3 காயின் அப்படின்னா 2 × 2 × 2 3 2 8 அப்படின்னா 3/8. ஓகேனா 7th சம் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள்ஸ்குள்ள ஒரு ஸ்கொயர் ஒரு சர்க்கிள் இருக்கு. வெளியே இந்த ஸ்டோனை எரிய சொல்ல அந்த சர்க்கிளில் விழுந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஃபிக்ஸ் பண்ற ஈவெண்ட் விழல அப்படின்னா இட்ஸ் அன்லைக் அப்படின்னு அர்த்தம். வின்னிங் த கேம் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இங்கே ரேடியஸ் அப்படிங்கிற என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. இங்கே ரெக்டாங்கிளுடைய லென்த் 4ம் பிரெத் 3யும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 × 3 சொல்லு மேலே 1 கொடுத்ததுனால பை 12 வரும். பைக் வேல்யூ 3.14 எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் இதில் ஆன்சராக வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரெடக்ஷன் பண்ணிக்கலாம். பட் இதான் ஆன்சர் என்ன பண்ணிக்கிட்டோம், நோட் பண்ணிக்கிட்டோம், படிச்சுக்கிட்டாச்சு. 12th சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷாப்புக்கு பிரியாவும் அமுதாவும் போகிறாங்க. 2 பேரும் வாரத்தில் 6 நாள் விசிட் பண்ணுறாங்க. 6 நாள் 2 பேர் விசிட் பண்ணுறதுனால கண்டிப்பாக த்ரோயிங் 2 டைஸுங்கிற கணக்கில் வந்துடும். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் கண்டிப்பாக 36 தான் இருக்கணும். 2 பேரும் ஒரே நாளில் போனது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான நம்ம ஒரு சாம்பிள்ஸ் நம்ம இது வருவோம், ஒரு டேபிள் மாதிரி சாம்பிள்ஸ் போடும். அதில் அந்த நடுவில் உள்ள டயக்னல்ஸாக ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்ன நம்பர் ஆஃப் அந்த பேர்ஸ், அதான் என்ன வரும் அப்படின்னா சேம் டேஸ் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 6 வரும். ஓகேவா? டயகனலில் 6 6 36 சென்டர் டயகனலில் 6 இருக்கும். அப்படின்னா 6/36 இது ஒரு ஆன்சர். அப்புறம் டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படின்னா லைக் டேஸ் வந்து மொத்தமாக சேர்ந்து போனதுலேருந்து என்ன பண்ணணும், சேம் டேஸ் வந்து டிஃப்ரெண்ட் மொத்தம் உள்ள சாம்ஸ் வந்து கழிச்சிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேஸ் வந்துடும். அப்படி பார்த்தோம்னா 36லேருந்து 6 கழிச்சா 30. அப்புறம் ஆன்சர் என்ன வரணும், 30/36. இதான் என்னது ஆன்சர். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் விசிட்டிங் த கன்சிக்யூட்டிவ் டேஸ். கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து விசிட் பண்ண டேட் அப்படிங்கிறது டயகனல்ஸுக்கு அடுத்து உள்ள டயகனல்ஸுக்கு முன்னும் பின்னும் உள்ள டயகனல்ஸை எடுத்து அதை ப்ளஸ் பண்ணி அதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா அங்கே 5 இருக்கும், இங்கே 5 இருக்கும். 2 5 ப்ளஸ் பண்ணால் 10. இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 10/36. இது எல்லாமே ஜஸ்ட் சால்வ் பண்ணிக்கிட்டு இந்த சம் இப்படி தான் வரும்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டோம், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிட்டு இது ஒரு 1 மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.